ஆன் டெலிட் அப்படின்ற கமாண்ட் பற்றி பார்க்கலாம். டேபிள்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் டேபிள், நெக்ஸ்ட்டு நான் எம்ப்ளாயி டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். இன்சர்ட் query எல்லாத்தையும் நான் ரன் பண்ணுறேன். இது எல்லாமே நோஷன் நோட்ஸில் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த 2 டேபிளையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். எம்ப்ளாயி டேபிளில் 15 ரோஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், பிரான்ச் டேபிளில் 4 ரோஸ் இருக்குது. இந்த பிரான்ச் டேபிளில் கோயம்புத்தூர் அப்படின்ற பிரான்ச்சையே நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் delete from branch where branch id equal to 2 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு எரர் வருது. எரரில் என்ன சொல்லுதுன்னா delete பண்ண முடியாது, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. என்ன பிரச்சனைனா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து இந்த கோயம்புத்தூர்ன்ற பிரான்ச்சை மட்டும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2ன்ற பிரான்ச் ஐடியே இருக்காது. ஆனால் இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ஐடி 2 அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கும். அப்போது அந்த 2ன்றதுக்கான அர்த்தம் என்னன்றதே இல்லாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி விடக்கூடாதுன்றதுனால அது நம்மளை டெலிட் பண்ணவே அலோவ் பண்ணலை. இந்த மாதிரி ஃபாரின் கீ கொடுக்கும்போது நம்ம ஆன் டெலிட் என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்துடணும். இங்கே பாருங்கள், இங்கே டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே இந்த பிரான்ச் ஐடின்றது ஃபாரின் கீ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் பண்ணும்போது பிரான்ச் ஐடின்றது ஃபாரின் கீன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அங்கேயே நம்ம என்ன சொல்லணும்னா ஆன் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கேஸ்கேட் அப்படின்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா செட் நல் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு செட் நல் அப்படின்னு கொடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு தான் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம டேபிளோட டெஃபினிஷனே மாற்றணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூஸும் இன்சர்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டெலிட் queryயை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு எந்த எரரும் வரல. 2 டேபிளையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். பிரான்ச் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண சொன்ன அந்த 2வது ரோ கோயம்புத்தூர் அப்படின்ற பிரான்ச் நேம் டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டேபிளில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் 2ன்னு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அது நல் அப்படின்னு ஆக்கிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஆன் டெலிட் செட் நல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆன் டெலிட் செட் நல்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிரான்ச் டேபிளில் இருக்கிற பிரான்ச் ஐடியை டெலிட் பண்ணுறப்போ எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற பிரான்ச் ஐடி என்ன ஆகணும் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறோம். செட் நல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நல்னு செட் பண்ணிடு. சப்போஸ் இங்கே ஒரிஜினல் டேபிளில் இருக்கிற பிரான்ச் ஐடியை டெலிட் பண்ணாங்கன்னா அப்போது இந்த டேபிளில் நல்னு செட் பண்ணிடுன்னு சொல்கிறோம். செட் நல்க்கு பதிலாக நம்ம கேஸ்கேடுன்னு கொடுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி நல்னெல்லாம் செட் பண்ணாமல் இந்த என்டையர் ரோயே அது டெலிட் பண்ணி விட்டுரும். அதுதான் கேஸ்கேட். அங்கே டெலிட் பண்ணால் இங்கேயும் டெலிட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். அகெயின் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா டேபிள் டெஃபினிஷனே மாற்றுறோம். அதனால எல்லா வேல்யூவும் இன்சர்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ இதே queryயை நம்ம ரன் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் பிரான்ச்சை மட்டும் டெலிட் பண்ண சொல்லலாம். ரன் ஆயிடுச்சு. டேபிளில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பிரான்ச் டேபிளில் அந்த ரோ டெலிட் ஆயிடுச்சு, அது ஓகே. எம்ப்ளாயி டேபிளில் வந்து பார்த்தோன்னா அந்த 2ன்னு பிரான்ச் ஐடி எந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் இருந்ததோ அந்த ரோ எல்லாமும் டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ மொத்தமே வந்துட்டு ரொம்ப கம்மியான ரோஸ் தான் இருக்குது. 1 2 4 இந்த ஐடிஸ்லாம் காணும். ஆன் டெலிட் கேஸ்கேடுக்கும் ஆன் டெலிட் செட் நல்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ எதை யூஸ் பண்ணணுன்றதை யோசித்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு பிரான்ச்சையே நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் அந்த கம்பெனியில் அந்த பிரான்ச்சே தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படி அந்த தேவையில்லாத பிரான்ச்சில் இருக்கிற எம்ப்ளாயீஸையும் அவங்க வேலையை விட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஆன் டெலிட் கேஸ்கேட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அப்போ தான் இந்த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் எல்லாமும் டெலிட் ஆயிரும்.
அந்த பிரான்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் இனிமேல் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போது நீங்கள் கேஸ்கேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அவங்கெல்லாம் இன்னும் வேலையில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செட் நல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்.